ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். சேமிப்புலகங்கிற என்னோட யூடியூப் சேனலில் அனைத்து விதமான சேமிப்பு திட்டங்களை பற்றியும் பார்ப்பீங்க. தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள். நிறைய பேர் என்னோட சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சுகன்யா சம்ருதி, அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்தில் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மினிமம் நீங்கள் 250 ரூபா கூட இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஒரு மாதம் ஒரு 250 ரூபா கட்டி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இந்த 1.5 லட்சங்கிறது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கட்ட வேண்டிய டெபாசிட் அமௌண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரண்ட்லி கொடுத்துட்ருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 8.2% வருஷத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் செல்வமகள் சேமிப்பு திட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லேயும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு இது முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். பெண் குழந்தையோட வயசு வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கணும். 10 வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைங்க வந்து கார்டியன் பேரில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டங்கிற ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இருக்குது. அதாவது செக்ஷன் 80C படி உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இந்த ஸ்கீமில் கொடுத்துட்ருக்காங்க. மொத்தமாக எத்தனை வருஷம் இந்த ஸ்கீமில் கட்டணும் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வந்து 15 வருஷம் வந்து இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் டெபாசிட் பண்ணணும். இந்த திட்டம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பெண் குழந்தையோட வயசு 18 வயசு ஆகுற வரைக்குமே இது வந்து கார்டியன் பேரில் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பெண் குழந்தையோட பேரில் இந்த ஸ்கீம் செயல்பட ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்ட்ராயல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வித்ட்ராயலை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தையோட வயசு வந்து 18 வயசு ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். அதுவுமே ஃபுல் அமௌண்ட்டுமே நீங்கள் வித்ட்ராயல் பண்ண முடியாது. 50% அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் வித்ட்ராயல் பண்ண முடியும். மீதி இருக்கிற 50% அமௌண்ட் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்போ தான் கிடைக்கும். எப்போ இந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 21 வருஷம் கழிச்சு தான் இந்த ஸ்கீம் வந்து மெச்சூரிட்டி ஆகும். அந்த பெண் குழந்தையோட வயசு வந்து 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மேரேஜுக்கும் 1 மாதத்துக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த குழந்தையோட வயசு 1 வயசு இருக்கும்போது நீங்கள் மாதம் ஒரு 1000 ரூபாய் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 21 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட். உங்களுக்கு நீங்கள் டோட்டலாக ஆனால் கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா 15 வருஷம் நீங்கள் கட்டினா போதும். நீங்கள் டோட்டலாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னா 1000 ரூபா வந்து 15 வருஷம் நீங்கள் கட்டினீங்கன்னா 1,80,000 ரூபா கட்டியிருப்பீங்க. கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,74,613 ரூபா கொடுக்குறாங்க. மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,54,613 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி அந்த குழந்தையோட வயசு 1 வயசு இருக்கும்போது நீங்கள் ஒரு மாதம் ஒரு 5,000 ரூபா கட்டிட்டு வரீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெச்சூரிட்டி வந்து 21 வருஷம், நீங்கள் கட்டக்கூடிய வருஷம் வந்து 15 வருஷம். டோட்டலாக நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் வந்து நீங்கள் 9 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து 18,73,058 ரூபா கொடுக்குறாங்க. டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 27,73,058 ரூபா உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தையோட வயசு 1 வயசு இருக்கும்போது உங்களால் மாதம் ஒரு 10,000 ரூபா கட்ட முடியுது. நீங்கள் ஒரு 10,000 கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக வந்து 15 வருஷம் நீங்கள் கட்டணும். மெச்சூரிட்டி பீரியட் வந்து 21 வருஷம். டோட்டலாக நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் வந்து 18 லட்சம். அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு 37,46,117 ரூபா கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு. மெச்சூரிட்டி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,46,117 ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து ஒரு பெண் குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் வந்து மாதம் கட்டி
உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சிறந்த சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.